செய்யிலே தேவன் வந்து பாடுகின்றார். சேர்ந்து வரும் மேளத்திலே வள்ளி தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள் வள்ளி நாதஸ்வர ஓசையிலே. பேச்சுக்கு நேவரா இல்ல இவருக்குனே பேச்சா, பாட்டுக்கு நேவரா இல்ல இவருக்குனே பாட்டா, நடிப்புக்கு நேவரா இல்ல இவருக்குனே நடிப்பா என்று நாட்டு மக்கள் ஆசைப்பட்டக்கூடிய எனதருமை சகோதரர் எம் பாலமுருகன் அவர்கள் இவருங்க முடியலே கலகப்பிரியன் நாரதராக நடித்து தங்களுடைய அன்பையும் ஆதரையும் பெற காத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாதத்தான் வென்றிடுவார் நாரதர் நாட்டையும். நாதத்தான் வென்றிடுவார் நாரதர் நாட்டையும். நாரதர் வென்றிடுவார் வென்றிடுவார் வென்றிடுவார். அடுத்தபடியாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனதருமை என்ன மதுரையை சேர்ந்த எம் ஆறுமுகம் அவர்கள் இவருங்க மடியிலே 6 மணியும் மற்றும் பின்பாட்டு இசைத்து காட்டுவார். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசைவெல்லம் நதியாக ஓடும். அதன் இளநெஞ்சம் படகாடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசைவெல்லம் நதியாக ஓடும். அதன் இளநெஞ்சம் படகாடும். பூவில் காடு பொன் வண்ணம் நாடு வாழ தோகை பூங்கண்ணும். பூவில் காடு பொன் வண்ணம் நாடு வாழ தோகை பூங்கண்ணும். இங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. அவளெந்த மனவேடை தவழ்கின்ற பணிவாடை. அவளெந்த மனவேடை தவழ்கின்ற பணிவா அழகே உன் பின்னால் அன்னம் வரும் அன்னம் வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசைவெல்லம் நதியாக ஓடும். அதன் இளநெஞ்ச படகாடும். பாப்பா தம்பி சின்ராசா பாப்பா சின்ராசா அத்தாடி ராமராஜ மாதிரில இருக்க அப்பா ஒன்னே மாதிரி அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்தவரர் நாட்டு மக்கள் ஆசைப்படக்கூடிய எனது சகோதரர் மணப்பாறையை சேர்ந்த கலையரசன் அவர்கள் மிருதங்கம் தோழன் இசைத்து காட்டுவார். இப்பதான் அந்த பிள்ளை சட்டி மாட்டிக்கிட்டு இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து டக்குன்னு வர்ற பிள்ளையா. அடுத்தபடியாக பலபாத்திய புலன்று
நாட்டு மக்கள் ஆசைப்படக்கூடிய எனதரமை சகோதரர் பாரதி அவர்கள் இவருக்கு மடியிலே ஆல்ரவுண்டை சித்து காட்டுவார். அடுத்தபடியாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுக்கு தாயும் தந்தமகளும் கூடிய எனதருமை மாமா பச்சைமுத்தவர்கள் இவருக்கு மடியிலே தாளம் இசைத்து காட்டுவார். சைஞ்சப்பா சை யாருக்கு சப்பு கிழிஞ்சு போகுமா ஆத்தாடி இருக்கட்டும். அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான ஏற்பாடு சாப்பாடு செய்து விழா கமிட்டியார்களுக்கு தம்பி சாப்பிடணும். கோழி மீன் நண்டு அனைத்து இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் தான் சாப்பிடல. என்ன செய்யறது வாங்கி அதெல்லாம் ஏன்டா என்ன. ஆமாம் சாப்பாடு அருமையான ஏற்பாடு சாப்பாடு செய்த விழா கமிட்டியார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைப்பு டிப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப ரொம்ப கொய்க்கு கணேஷ் ஆடியோஸ் கணேஷ் கணேசன் கணேசன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய ஆப்ரேட்டர் நினைத்த உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஏன்னா ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைசெட்டுக்காரர் பார்த்தா வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி பவ்வுன்னு உட்காந்துருப்பார். இங்கே இருக்கு அண்ணனில் பார்த்தா சிரிச்ச முகமாக சீதையாக இருக்கிறாங்க. இப்படி கிளம்புங்க. ஆமாம் பாட்டு போட்டார பற்றியா பழைய பாட்டு. இந்த பாட்டெலாம் உண்மையிலே கேட்கணும் அப்படின்னா நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த காலத்தில் சாமியை பற்றி பாட்டு படிச்சு வச்சாங்க. எப்படி பாட்டு படிச்சு வச்சாங்க? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மனம் மனம் நாளும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படி பாட்டு படிச்சு வச்சு. ஆமா இப்போ எப்படி இருக்கு? அதே பாட்டை அப்படியே ரீமிக்ஸ் போட்டு எப்படி எப்படி போட்டு எப்படி திருப்பதி அலுமல வெங்கடேசா காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா மலையேறி வாரோ மயிரை பிடிக்க மயிர் எப்படி தெரியா? ஏன் மழை மயிருனாலும் ஒண்ணுதாங்க தலைமுடினாலும் ஒண்ணுதாங்க. அப்படியா? இதை விட இன்னொரு பாட்டு வந்திருக்குது. அது என்ன பாட்டு? புது பாட்டாமுங்க. எப்படி? அலுமா ஓலு அட்டி வாங்கிட்டு வந்துச்சுக்க. ஆளுமா டோலுமா டோலுமா சரி ஆளுமா டோலுமா இந்த பாட்டு போனா போயிட்டு போகுது. இப்போ ஒரு பாட்டு புதுசா ஒண்ணு வந்திருக்கு. என்ன பாட்டு? அதுதான் இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் யூடியூப் எல்லாத்தையும் அதே வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன பாட்டு? என்ன பாட்டு? அந்த பாட்டுக்கு நான் படிப்பேன். சரி உங்களால வாசிக்க முடியுமா? பாட்டு முதல்ல பாடுங்க பாப்போம். அப்படியா? அந்த பாட்டு படிக்கவா? படிக்க பாப்போம். அண்ணா பாத்தியா அத்தால ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அது என்ன ஓ ஓ ஓ நான் வாந்தியா இருக்கிற? ஏய் பாட்டுங்க. பாட்டா? நீ வாசிக்காம இரு. இந்த வரியை கேளுங்க. இந்த வரியை மட்டும் கேளுங்க. எப்படி எப்படி? அண்ணா பாத்தியா அக்கால ஓ ஓ ஓ ஓ இங்க பாரு ஜொலிக்குது மைக் செட்டு. சைனாக்காரன் அப்படி பாட்டு போட்டேன். அண்ணே அந்த பாட்டு மட்டுமல்ல, அந்த பாட்டுல எப்படி அந்த புள்ள ஆடுமோ அது மாதிரி டான்ஸ் கிளப்ல ஆடும். இன்னைக்கு அந்த புள்ள எப்படி ஆடுதாரு அதே மாதிரி ஆடும். அப்படி ஆடுமா? சைனாக்காரன் அப்படி பாட்டு போட்டு வச்சேன். ஆமா தமிழ்நாட்டுக்காரன் பாட்டு போட்டு வச்சிருக்கேன் பாரு. அது என்ன பாட்டு? என்ன பாட்டா தெரியாத உங்களுக்கு? தெரியாத. தூத்துக்குடி கொத்தனார் இருவே. இப்ப நான் சொல்லுவேன். சரி அந்த பாட்டு தான் அந்த பயலுக்கு படிப்பை சொல்லுவேன் பாரு. அடுத்து மீதி அவங்க சொல்லுவாங்க. மீதி அவங்க சொல்லுவாங்க. சொல்லுவீல? சொல்லுவியா? தூத்துக்குடி கொத்தனார் மட்டும் குத்துனார். எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு பாரு. சின்ன பிள்ளைய கெடுக்கிற நீ. இல்ல இல்ல
இதெல்லாம் பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஆ, இந்த பாட்டு கூட போயிட்டு போகுதுங்க. சரி. இன்னொரு பாட்டு ஒரு வந்துருக்குது. என்ன பாட்டு? 2 வரி நான் படிப்பேன், சரி. 3வது வரி ஆ, நம்ம பயலுக்கு போற படிப்பாங்க. சரி. எங்க பாடுங்க பாப்பான். பாடுங்க. படிப்பியா? கண்டிப்பா படிப்பல. உனக்கு தெரியும் அந்த பாட்டு. ஆமா. என்னாச்சு? நாய் நாய் சண்டைப்பா. ஏய் கடுக்கா புத்தா ராப்புத்த. உன் ஜகலதான். ஏய் மூசிக்கி. ஏய் உன் ஜகல. 2 வரி நான் படிப்பேன், ஆ, 3வது வரி பசங்க பாடுவாங்க. இந்த பசங்க பாடுவாங்க. பாடுங்க பாப்பான். படிப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆ, கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டியா? 3வது வரி உங்களுக்கு தெரியும். சரியா? அவங்க பாடி வந்தாரு. நீங்க யாருமே வாசிக்க கூடாது. சரி. சரியா? ஆ. பேசாம இருங்க. அந்த பயலுக படிப்பாங்க. வளைய விரிச்சு போடு, மாட்டுறது மாட்டும், ஒன்னும் கிடைக்கலனா நக்கவா. போப்பா போப்பா, அப்படியே எனக்கிட்டு போப்பா. ஆ, எனக்கு ஒண்ணு கேட்கல. கேட்கல. மறுபடியும் மறுபடியும் ஒன்ஸ் மோர். நல்லா சவுண்ட சொல்லணும். ஆ, சரியா? வளைய விரிச்சு போடு, மாட்டுறது மாட்டும், ஒன்னும் கிடைக்கலனா நக்கவா. நல்ல நக்கு. நாக்கு உனக்கு பெருசா இருக்குல்ல. இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆமா ஆமா. இருந்தாலும் எத்தனை பாடல்கள் இருந்தால் உண்மையிலே அருமையான ஒளிபொலி அமைப்பு கணேஷ் அடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய ஆபரேட்டர் அனைத்து பிள்ளைங்களுக்கும் என்னுடைய சார்பாகும், என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு பாண்டி மானாமதுரை பாண்டி அண்ணவர்கள் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்துள்ளார். அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி 5 சுந்தரி 10 தேன் சுட்டு தேன் முட்டு அலாடா நடந்தா நயன்தாரா தடுத்தா சிரிச்சா சினேகா அலாடா. உட்காந்தா புல்புல் தாரா. புழுப்புழு தாராவா? ஐயோ அது யாரா புழுப்புழு தாரா? நயன்தாரா தங்கச்சியா? ஆ. ஆமா. ஆ. ஆர் காளி சிறுவர்கள் டான்ஸ் காமி. வாடியாருக்கு மணி ராத்திரி 10 மணி. வாடியாருக்கு மணி ராத்திரி 10 மணி. அத்தை பார்த்த அழக பார்த்து அசந்து போனேடி. அழுத வேட்டி கட்ட கூட நிறையில்லைடி. வாடி யாருக்கு மணி ராத்திரி 10 மணி. நான் போற முன்னால நீ வாடி பின்னால நாக்கர் தோட்டத்துக்கு. நான் போற முன்னால நீ வாடி பின்னால நாக்கர் தோட்டத்துக்கு. ஏ ஆத்தா தோரமா பாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை மிருதங்க சக்கரவர்த்தி மாசான நம்ம அண்ணன் அவர்கள் இந்நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எந்த நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த விலையில் அமைத்து கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சொல்லுங்க வெட்டிக்காரரே, சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாத தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆமா, கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெய்வம் எது அப்படின்னா நம்மளுடைய அம்மா மட்டும்தாங்க. கண்டிப்பா 10 மாசம் வந்து 10 அம்மா ஒண்ணுதாங்க. ஏன்னா எங்கெங்கேயே நம்ம போய் சாமியை போய் கும்பிட போறோம். ஆனா 10 மாசம் வந்து 10 அம்மா ஒண்ணும் அப்படிதான் தெய்வம். அப்படிங்கிற காரணத்தினால அம்மாவை பத்தி ஒரு சிறிய பாடல். சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ
ருசி துண்டு சேராம தொப்புள் கொடி அறுத்தறுத்த அம்மா கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லேனா சங்கம் கொண்ட பூமி பூமி அதை தாங்கி கொள்ளும் சாமி சாமி பெற்றவனு மறந்தா இந்த உத்தமனே தாண்டா பெற்றவனு மறந்தா இவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமையே நினைச்சா இவன் உத்தமனே தாண்டா 300 நாள் சுமந்து என்ன முச்சடைக்கு பெற்றவனே பல 100 நாள் சுமந்து என்ன பக்குவமாய் என்றெடுத்து மாருளையும் தோளுளையும் நாபுரங்கள் என கட்டி காட்டுளையும் நேட்டுளையும் நித்தவன் நெத்தி சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கு நானா அப்புறம் நீயா பாடிட்டே இருந்தா அப்படியா ஒரு மனுஷன் ஒரே இடத்துல எவ்வளவு நேரங்கள் இருக்கலாம் எவ்வளவு நேரம் இருக்கலாம்னா ஒரு ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு மனுஷன் ஆமா ஒரே இடத்துல ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம் ஆமா மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம் ஒரு 3 மணி நேரம் ஆமா அதை விட மிஞ்சி போனா ஒரு 5 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு மனுஷனும் 7200 மணி நேரம் கண்ணானே சொல்லுங்க 7200 மணி நேரம் நம்மளுடைய தாயின் கருவறையில ஒரே இடத்துல இருந்து வர்றவங்க உசுரோடு இருக்கிற தாய்க்கு ஒரு வாய் சோறு போட மாட்டேன் ஆமா ஆனா அவன் வீட்டை போய் பாருங்க அண்ணன் இல்லம்னு இருக்கும் அண்ணன் இல்லம்னு இருக்கான் ஆனா அந்த தாய் எங்க இருக்கு அப்படின்னா அனாதை ஆசிரமத்துல இருக்கும் ஆமா இருந்தாலும் தாயை பயன்படுத்தி 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாலாத்தத்தை ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்றைக்கு முன்னாலே ஆகாய சும்மா நீரும் அண்டாவே ருசி ரொம்ப சீராவே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமையே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி வெள்ள பிடிச்சு ஆக்கான சொல்லி கொடுத்து அண்ணாட கூட பிடிச்சு சோறு பொங்கி கொடுத்து ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்றாடம் கூல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி வளர்த்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சீனிட்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காலையில நான்
பதறி ஏ அம்மா கொஞ்ச நேரம் காலையில நான் அங்கேயுமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நான் கிடந்த கசாயத்தை குடிக்க வந்தேன். ஓம்புள்ள கலைஞர்னு 8 ஊரு சொல்லி வச்சேன். தாலியை வித்து கூட தாயின்னு படிக்க வச்சேன். உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா, ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. அம்மா, அந்த குடிகார அப்பனுக்கு வாக்கப்பட்டு என்னை எப்படியெல்லாம் வளர்த்த, என்னை எப்படி படிக்க வச்ச, நீ இல்லாத காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அம்மா. உன் உசுறு பாதியிலேயே போகணுமா என் அம்மா. குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு குடிமைகள் தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்டேன். 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கிக்கிட்டு தொட்டதும் போதும் பாதியிலே உசுர விட்டேன் அம்மா. பட்டத்தும் போதும் நான் பாதையில உசிர விட்டேன் ஏ அம்மா. பட்டதும் போதும் நான் பாதியிலே உசுர விட்டேன். பட்டி தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூஞ்சி வெட்ட விட்டேன். ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு விட்டேன். பள்ளிக்கூடம் சுமந்த என்ன சொல்லிக்கூடம் சுமக்க வச்சேன். பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, பாலு சோறு ஊட்டி வளர்த்த ஏ அம்மா. உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமைய சொன்னா, உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமைய சொன்னா. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ஐயோ, அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானடா, இந்த உலகத்திலே அவளை போல காரடா. வெத்தி எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மாவும், அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஒரு சின்ன கைதட்டல் கூட கிடையாதா? ஒண்ணுமில்ல, பாட்டுல மெய் மறந்துட்டாங்க. பாட்டில் மெயின் பார்த்துட்டீங்களா? மெய் மறந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா உண்மையிலே இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஆமா, தாய்க்கு முன்னாடி தாங்க ஏதாவது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னாலே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜே விஜய் அவர்கள் பப்புன் மற்றும் பல வேடங்கள் நடித்து தங்களுடைய அன்பை மாதிரி பெற காத்து கொண்டே இருக்கின்றேன்.
எத்தனை பாடல்கள் இருந்தாலும் ஏன்னா ஆ. தாயி தாயின்னு சொல்றோம், ஆமா அம்மா அம்மா ஆ. அப்படிங்கிறோம்ல. ஆமா ஆனா ஆ. அந்த காலத்திலே பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க, என்ன சொன்னாங்க? தாய்க்கு பின்னாடி தாரமடா. தாரம் தாரம் தாரமா ஆ. தாரமா தாரம் தாரம் பின்னாடி வாங்க. தாரம்னா என்னங்க? என்னங்க? மனைவி. அப்படி சொல்லுங்க. மனைவி மனைவி வீட்டுக்காரம்மா. நம்ம மனைவியா? ஏய், ஆ. நம்ம மனைவி இல்ல, ஆ. என் மனைவி. சரி. ஆமா, ஆ. உண்மையிலே சொல்றேன். தீயனூர்ல ஆ. யாராச்சும் பொண்டாட்டியோட நாடகம் பாக்குறீங்களா? இல்ல. அந்த இரு 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 இல்ல. யாராச்சும் மாமியாரோட உட்காந்து நாடகம் பாக்குறீங்களா? பொம்பளை சொல்லுங்க பாப்போம். இரு இரு இருவே இருவே இல்ல. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க, என்னன்னு? தாய்க்கு பின்னாடி தாரம்னு சொல்லி வச்சாங்க. ஆமா. இந்த தாயும் தாரத்தையும் யாரு பாக்குறது தெரியுமா? யார் பாக்குறது? பெத்த மயந்தையும் பாப்பாங்க. ஆமா. ஆனா உண்மையிலே சொல்றேன், தீயனூர்ல யாராச்சும் வப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னா கருப்பசாமி கோயில்ல போய் காலையில ஒரு ரத்த வாந்தி எடுத்துறாவி. ஏய் ஏப்பா, நமக்குள்ள 2 இருக்குப்பா. என்ன அது? இப்ப சொன்னீங்களா ஒண்ணு? ஆ? உண்மையிலேயே சொல்றேன், வப்பாட்டி வைக்கணும், வேணாம்னு சொல்லல. அது ஒரு அளவு இருக்குது. அப்பாட்டியே கெதின்னு கிடக்குறாங்க. ஆமாப்பா. என் மங்காளி இந்த ஒரு மஞ்சள் பள்ளியின் பக்கத்துல இந்த ஒரு தாடி வச்ச பக்காளி சிரிக்கிறாரு பாரு. அண்ணா இதை வந்து யாராருதான் சொல்லணும்னு ஒரு இல்லையா பாவா? யார் யாரு வப்பாட்டி வைக்காதவங்க கை விட்டுக்கு தூக்குங்க பார்க்கலாம். யாரும் கிடையாது. அந்த ஒரு வெள்ளச்சட்டக்காரனே தூக்குறாரு பாரு. ஐயா, அவர் வீட்டுக்கு பயந்துட்டு தூக்குறாருப்பா. வீட்டுக்கு பயந்துட்டு தூக்குறாரு. பக்கத்துல பொண்டாட்டி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தூக்குறாரு. டேய் அப்பாக்கு தூக்கி இறக்கிட்டாரு கீழே, யார் பாத்துட்டான்னு. சரி இருக்கு. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுருவான். தள்ளலாம். அண்ணன் அந்த வெள்ளச்சட்டக்காரன். ஆமா, ஒரே ஒரு பாடல் பாடுங்க பாடுங்க. அப்படியே படிச்சுமே. அண்ணே வடிவேல் அண்ணே படிச்சு வச்ச பாடல். அண்ணே வெள்ளச்சட்டக்காரனே, நல்லா காதலியை நினைச்சுக்க மனசு. அந்த ஒரு ஒன்றாரு உறங்குதடி ஒரு நாளும் உணங்கவில்லை. காகிதத்தில் எழுதி வச்சா கரையா பிடிக்கும், என் கண்ணுக்குள்ள எழுதி வச்சு காலம் எல்லாம் இருக்கும். அத்த மகளே உன்னை நினைச்சு நான் தவியா தவிச்சு ஒத்த நொடியும் உன்னை விழுந்தா என் உசுரே விடுவேன். இந்த பாட்டு யாரு நினைச்சு தெரியுமா? நான் நினைச்சு என் முண்டாட்டிய நினைச்சு. அண்ணே நம்ம முன்னாட்டியா? நம்ம முண்டாட்டி இல்ல, என் முண்டாட்டி திலகாவை நினைச்சு. திலகாவை நினைச்சு. ஆமா. ஆடுப்பா. ஒரு கரையா
ரெடி ரெடி. அப்படி குலுக்கு. இன்ன வரைக்கும் அவன் பாடிட்டு இருந்தேன், பொசு பொசுன்னு வந்துச்சு. இந்த புள்ள வந்தனா பாரு எவ்வளவு செலி செழிப்புன்னு. ஏய் இங்க இங்க வர. ஏயா ஏன் நல்லா தானே நம்மகிட்ட போய்கிட்டு இருந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பொம்பளை பிள்ளைய கண்டானே உனக்கு எல்லாமே வரும். உன்னை பார்த்தோன்னே போடுதா சாமி, உன்னை பார்த்தோன்னே ஆமா ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஒரே அடியா ஏறிராமடி மாப்பிள்ளை மேல வாக்குல இல்ல. இன்னும் செத்த இடத்துல நீ பதில் சொல்லுவ கேட்கிற கேள்விக்கெல்லாம். ஆமா ஏன்னா ஆல்ரவுண்டுக்காரன் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? ஏன்னா அப்படித்தான் அறையும் குறையுமா தெரியுற. யாருக்கு தெரியும்? ஏன்னா மாமா வெட்டிக்கார மாமா சொல்லுமா சொல்லுமா. இப்பதான் இருக்கிறீங்களா? இப்பதான் புல்லு புல்லு புல்லுங்குது. நான் தாய் மாமாப்பா. அவர் வந்து தாய் மாமா. நான் தாய் மாமாப்பா. தாய் மாமனோட ரெண்டாவது என்னடா என் அக்கா வீட்டுக்காரு. அதனால நான் அப்படிதான். சரி மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தம்பி நல்லா இருக்கீங்களா சாமி? மாமா சொல்லுமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அது என்னமாப்பா, நம்ம இவர் மட்டும் ரெண்டு நிப்பாட்டி ஒன்ன படுக்க போட்டுக்காரு. அப்படி இல்லம்மா, ரெண்டு நிமித்தி ஒன்ன படுக்க வச்சிருக்காரு. என்னையில ஒரு ஒண்ணுனா ஒரு பொருள் படுக்க ஒரு பொருளை படுக்க வச்சிருக்காரு. அடிக்கிறதுக்கவா? அடிக்கிறதுக்கு. தலகரப்பா நல்லா இருக்கீங்களா? தலகர உனக்கு எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். அது வாட்டில் கிடந்துட்டு போகுது. சும்மா கிடந்தாலும் கிடக்கும், அது வாட்டில் தான் கிடக்கும். என்ன மைக் செட்டுக்கார மாமா நல்லா இருக்கீங்களா? அப்பா சே சிரிப்பு புன்னகை தள்ளுது. ஒரே பொடிச்சிருக்குதே. என்னதுக்கு அவர் அதாவது வந்து அவர் சொருகுனா தான் நம்மெல்லாம் நல்லா பேச முடியும். ஆமா சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதே கம்பெனி இது போதும். சரி வந்தமா மாமா சொல்லுமா. போட்டமா சொல்லு சுருக்குன்னு போனமா இருக்கணுமா? பெரிய போட்டி திறந்து பார்க்க கல்ல சாவி இருக்கு. எப்படி தீர்மானம்? அடாடா இது மாதிரி திருமணம் எங்கேயுமே பார்த்தது இல்லையா? ஆமாமா, நல்ல அப்பே நல்ல மயன் நல்ல மருமக. எப்படி பாரு உங்க குடும்பம் எப்படி குறுப்பு சேர்ந்துருக்கோம் பாரு. குடும்பம் புழு புழுன்னு பொங்குது. இவரங்க மேடையிலே டான்ஸ் காமிக்காக நடிக்கும் காளீஸ்வரி அவர்களுக்கு
விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் அவர்களது சார்பாக என்னுடைய சார்பாகவும் என் கலை குழுமத்தின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கம். இல்ல மாமா வந்து உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா. மாமாவை பார்த்த ஆர்வத்துல மாமாவை பார்த்த ஏமா அதாவது பரவாயில்ல, என்னை பார்த்து அறுபது அவுத்துக்கிட்டு போயிடாத, மான கெட்டு போயிடும். அவுத்து போட்டுறாதன்னு நீ பண்ண மாட்ட. ஏம்மா நீ பண்ண மாட்டமா, செய்தோட செய்யவும் வேண்டான்றேன். அப்படிங்கிறியா? ஆமா, நான் அதை செய்யவே வேண்டாம்ன்றேன். சரி, நீங்க செய்யவும் வேண்டாம், நாங்க பார்க்கவும் வேண்டாம். நீங்க ஆமா ஏறி நல்ல அண்ணா ஏறி தாண்டா மாமா எழுத பல்ல தப்பு தாண்டா. யாரதாம நினைக்கிற, எல்லாத்தையும் கை காமிக்கிற. ஏமா நீ அப்படி பண்ணாமா? ஒன்ன நினைச்சோது அது பாட்டியா? 4 பேருக்கு 4 பேர்த்தையும் காமிக்கிறீங்க. இல்ல 4 பேர்த்தையும் காமிக்கல, அது அப்படி 4 வார்த்தையா வரும், அதனால 4 வார்த்தையா சொல்ல. அது ஒரு லைவா. ஆஹா, ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா ஒன்ன நினைச்சு தலைமுழுகி அப்படி இப்பதான் கொண்டாலாம் வெளியில வருது. என்னதியா வருது? கண்ணுமா, கண்ணு பார்த்தா. ஏன்னா இவர் ரொம்ப நாளா கண்ணை உள்ளுக்கே போட்டு வச்சிருந்தாங்க. ஏமா அப்படி இல்ல, வரதுப்புலா இப்படியும் வரதுப்புலா இப்படியும் வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்குதான் கச்சுன்னு இருக்குது. அப்படியா சாமி? ஆமா, ஏன்னா கண்ணோட குறுகுறுன்னு இருக்குது. இருக்க இடத்துல இருக்குது எல்லாமே. வச்சு செய்ய வேண்டியது. அப்புறம் தொழிலமா தப்பா நினைக்காத. தொழில தெளிவா சொல்லியா? தொழில. ஆமா, வச்சு செய்ய நீ வாட்டில வாயில வந்தாலும் பேசுவீங்க. அப்படி கிடையாது, அது மாமா. வச்சு செய்யனா உனக்கு மாமனாரமா அவரு? ஒன்னு நினைச்சு வருவாரு. ஒழுகுது, தொடச்சுக்க. எப்படி ஒழுகுது? சரியா ஒழுகுது. வேர்வை சொல்றோம். எதுக்கத்தான் தப்பு எடுக்காதீங்க. தப்பா நீங்க பேசுறீங்க. ஏறி நல்லன்னா ஏறி தீர்மானம் சரியில்லை. மறுபடியும் ஒன்ஸ் மோர். தீர்மானம் சரியில்லை. கரெக்டா நாங்க கரெக்டா வைக்கல. ஒரு வருஷம் மாமா என்ன பேச்சு தலைமுழுகி
சொல்லுப்பா. நான் கூட எதிர்த்து போயிடுவாங்க. ஏன் இப்படி அமைக்கிக்கிட்டே கிடக்குற? இல்ல அமுக்குறதாம்மா என் வேலைய. அப்படியா? நீ காட்டணும். பச்சமுத்து அம்மா நீ ஆட்டத்தை காட்டணும், நான் ஆரம்பித்து அமுக்கணும். அமுக்கணும். அதுதான் வேலைய. அதுதான் வேலை. அது ரெண்டு பேர்த்து பார்த்து பொறாமையில சாகணும். அவங்க வேண்டாம். இவர் பாவம் அப்புறாணி. இவர் ஒன்றும் தெரியாது. வேண்டாம் வேண்டாம் மாமா ஓட பக்கம், மாமா ஓட பக்கம், அடியே ஓட பக்கம். எனக்கு என்னமா ஏறுது இறங்குது? உங்களுக்கு எதுக்கு ஏறுது அப்புறம் இறங்குது? மூச்சுமா. மூச்சா பார்த்து விடுமாமா. என்ன பார்த்து மூச்சை விடுங்க. சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேற மாதிரி மூச்சு ஆகி போயிடும். அப்படி இல்லம்மா, அது வேற மூச்சுமா. அது சத்த சகா வேணா புத்தி போதும். இது ராத்திரி நேரம், என் தூக்கத்தை காணா. உன் தூக்கத்தை காணோம்னா அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன? ஏம்மா அது இல்லம்மா, நீ ஆடுற ஆட்டத்தை, நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு இது ராத்திரி நேரம், என் தூக்கத்தை காணா. என்னங்க கொஞ்சம் நல்லுங்க, அட என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. தன்னந்தனே காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, தன்னந்தனே காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. மயிலுதா பக்கத்துல மாமனவ, பக்கத்துல மயிலவா பக்கத்துல. அம்மாமா அட அம்மாமா. ஆமா காரியத்துக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். உங்க 4 பேத்துக்கிட்டையும் ஒரே தான் வர்றேன். அம்மா ஏயா ஜாமா யாரு பெருசா வச்சுக்குமோ அவங்கள்ட்ட வா. ஓ ஜாமா தயா ரொம்ப பெருசா அகலமா இருக்கு. ஏனஹா கண்ணட 4 வட்டம் போயிட்ட. இதுல கூட பொறாமையா? இவ்வளவு பொறாம பட்டுதான் உன் ஜாமா ரொம்ப சின்னதா சுருங்கி போய் கிடக்குது. பாத்தியா? ஆமா இந்த தான் வச்சிருக்கீல்ல. சரி எங்க மாமாட்ட முத போயிருவோமா? ரெடிமா. மாமா மாமா பொட்டிக்கார மாமா 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 பொட்டிக்கார மாமா மாமா ஓ பொட்டிக்குள்ள உள்ள இருக்கு டப்பா டப்பா தகர டப்பா மாமா மாமா பொட்டிக்கார மாமா மாமா ஓ பொட்டிக்குள்ள உள்ள இருக்கு டப்பா டப்பா நெளி டப்பா மாமா மாமா. டிக்கெட்ஸ் அதிகமா இருக்குமா? ஏன் மாமா டிக்கெட்ஸ் அதிகமா இருக்கு? மாமா டிக்காசம் தானே மாமா அதிகமா இருக்கு. கடையில சொல்லி ஒரு பால் கிலோ கொஞ்சம் கொடுத்து. ஏமா பாலை வந்து ஊத்த சொல்றமா, நீ வேறமா டவுல் பண்ணியே பேசிட்டு இருக்க. டீக்கார டீ போடுறவரு கொஞ்சம் டிக்காசத்தை கம்மி பண்ணி தான் போட்டாங்க. ஆமா இங்க ரொம்ப டிக்காசன் ஆயிடுச்சு பாரு. டிக்காசன் ஆயிடுச்சா? அவர் டிக்காசன் அதிகமா போட்டதுக்கும் நீ ஆடி வந்ததுக்கும் நாங்க அமுக்குனதுக்கும் நல்லா இருக்கு. நல்லா தயா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? குடி. நீ என்ன நீ ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்? இல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தது இல்லையா? பாக்க இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆர்வ கோளாறு. ஏய் மருமகமா என் மய
நல்ல வச்சு ரசிக்கிறேன். அடாடாடா நல்ல அப்பன் நல்ல மயன் நல்ல குடும்பம். ஓஹோ. வெக்க கேடு ஆமா. நீ ஆடுற மாதிரி குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து